ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் முதல் முறையாக ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் என்ன, ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரேஷியோ என்ன கொடுக்க போகிறாங்க, இந்த நேரத்தில் இன்வெஸ்டர் என்ன செய்யலாம், இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்களா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு மெசேஜ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் என்னன்னா, ஒரு நிறுவனம் அதன் பங்குகளை அதிக எண்ணிக்கையாக பிரிப்பதன் மூலம் ஏற்கனவே உள்ள இன்வெஸ்டருக்கு அதிக பங்குகளை வழங்குவதா ஸ்டாக் ஸ்பிளிட். இந்த முறையில் அந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ தான் குறையும், ஆனால் நம்மளோட மொத்த முதலீட்டோட மதிப்பு மாறாது. உதாரணத்துக்கு 2:1 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்ககிட்ட 10 ஷேர் இருந்துச்சுன்னா 20 ஷேராக மாறும். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் ஏன் ஒரு நிறுவனம் கொடுக்குறாங்கன்னா, அந்த நிறுவனத்தோட பணப்புழக்கத்தை மேம்படுத்துறதுக்காக தான் ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கோட்டக் மஹிந்திரா வங்கி 2010ஆம் ஆண்டுல ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருந்ததை 5 ரூபா மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் முதல் முறையா, அதாவது 15 வருஷம் கழிச்சு ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா வங்கியோட என்பிஏ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட், வாராக்கடன் சொல்லுவாங்க, இது குறைஞ்சிருக்கு. அதாவது செப்டம்பர் 2025ஆம் ஆண்டுல 1.49% இருந்தது, இப்போ 1.39% குறைச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். ஆனால் ஜூலைலேருந்து செப்டம்பர் காலாண்டில் 2025ஆம் ஆண்டில் இவங்களுடைய லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 2.7% வரைக்கும் குறைஞ்சி 3253 கோடியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த லாபம் 3343 இருந்தது. இப்போ இந்த ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டரில் 2.7% குறைஞ்சி 3253 கோடியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்வெஸ்டர் எல்லாரும் நோட் பண்ணுங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட வேல்யூவேஷன் நம்ம நோட் பண்ணோம்னா, பிஇ வேல்யூவேஷன் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்கோட பிஇ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐ ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டிஏ இல்லை, கிட்டத்தட்ட 3% வரைக்கும் டிஏ ஸ்டாக் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் growth 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் growth 1 இயர்ல -3% தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர்ல ஒரு வருஷத்துல 22% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் மூலிமா 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் போர்ட் மீட்டிங் நவம்பர் 21 வச்சிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் இதுக்கான ரெக்கார்ட் டேட் என்ன, ஸ்டாக் ஸ்பிளிட் ரேஷியோ என்ன கொடுக்க போறாங்க, இதை பத்தி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் வீடியோ மூலிமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாதான் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு மெசேஜ் வரும். அதனால என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வெள்ளிக்கிழமை ட்ரேட் முடியும் போது 2082 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 2025ஆம் ஆண்டில் இந்த பங்கோட விலை பார்த்தீங்கன்னா 16% வரைக்கும் உயர்ந்திருக்கு. 2025 செப்டம்பரில் விளம்பரதாரர்கள் பார்த்தீங்கன்னா அட்வர்டைசர் 25.88% இந்த பங்குகளை வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக வாங்கணும்னு நினச்சிக்கலாம், உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.